என் மீது அன்பு வைத்துள்ள என் ஜனமாகிய நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். என்னை நேசிக்கிற என் மீது அன்பு வைத்திருக்கிற என் ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாகிய நான் இன்று உங்களிடம் பேச வந்துள்ளேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. அது அடிக்கடி கோபம் வருவதாக இருக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தால் எரிச்சல் வருகிறது என்றதாக இருக்கலாம். என் மனதில் தீய எண்ணங்கள் வருவதாக இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல ஆண்டவரேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்கிறது. உங்களுக்கு நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும் என்று எழுதியிருக்கிறபடியால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நான் எப்பொழுதுமே தயாராகியிருக்கிறேன். நான் உங்களை விடுவிக்கிற தேவன். எந்த காரியத்தை விட முடியல, என்னை மாத்திக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த கோபம் மாறணும், இது போன்ற காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை கட்டாயம் வேணும், சந்தோஷம் வேணும்னு நீங்க விரும்பினால் உங்களை விடுவிக்க கர்த்தராகிய நான் ஆயத்தமாகவே இருக்கிறேன். அதனால்தான் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதாகமம் உங்களுக்கு சொல்லுகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு உண்மையான விடுதலையாயிருக்கிறது. என் ஜனங்களாகிய நீங்கள் என்னை நோக்கி பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். நீங்கள் சோர்ந்திருந்தால் உங்களின் முகத்தில் தெரியும் அந்த சோர்வு. நீங்க சந்தோஷமா இருந்தால் உங்களுடைய முகத்தில தெரியும் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நீங்க கோபமாக இருந்தாலும் உங்கள் முகத்தில தெரியும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு. உங்களுடைய இருதயத்தில் உண்டாகிற மாற்றங்கள் அனைத்தும் உங்களின் முகத்தில் தெரியும். உங்கள் முகம் பிரகாசமாக இருந்தால் உங்களின் இருதயம் மகிழ்ச்சியாயிருக்கிறது என்று அர்த்தமாகும். இதுவே உங்களின் உள்ளத்தில் துக்கம், வேதனை, எரிச்சல், கோபம் இவைகளெல்லாம் இருந்தால் நீங்க மனதளவில் ஏதோ பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் கர்த்தராகிய என்னை ஜெபத்தில் ஏறெடுத்து காண வேண்டும். அப்பொழுது உங்கள் மேல் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து விழும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுடைய மனிதர்கள் கேட்கலாம், எப்படிங்க நீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு? நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து என்னை அமைதியாயும் சாந்தமாயும் இருக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் பிரச்சனைகளில் இருந்து என்னை விடுவித்து எனக்கு சாந்தமும் சமாதானமும் உண்டு பண்ணுவார் என்று தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தலை குனிந்த இடத்தில் உங்களை கர்த்தராகிய நான் தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 34 அதிகாரத்துல 4 முதல் 9 வசனங்கள் வரை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்குச் செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் உங்களின் முழு ஆத்துமாவோடும் இறையச்சத்தோடும் கர்த்தராகிய என்னை விசுவாசித்து உங்கள் வாழ்வில் அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள்.